அப்புறம் பாடலாம் அப்படின்னு தம்பியை பேச விட்டா தீப்பொறி மாதிரி பறந்துட்டான். பேச்சு தீப்பொறி மாதிரி பறந்துருச்சு. அன்னைக்கு வச்ச இவன் சாதாரண ஆள் இல்லை, பெரிய ஆள். அதுல இருந்து முயற்சி உழைப்பின் சிகரம் அவன். இன்னைக்கு படம் எடுத்துட்டு நம்பிக்கையோட டைரக்டர் கையில கொடுத்துட்டான்னா, என் சகோதரர் தனஞ்சயன் கூட சொன்னார், அவனுக்கு ஈக்குவலா ஒரு மனுஷன் வர முடியாது சார். தைரியத்துல திராவிட வறுமையில் வாடி வளர்ந்து கொஞ்சம் பணம் சேர்த்த உடனே கொஞ்சம் தான் திராவிட விழிப்புணர்ச்சி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான். நர்சரி ஸ்கூல் ஒரு பக்கம், ஒரு கட்சி ஒரு பக்கம், செலவு அப்படி ஒரு செலவு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், தம்பி வேணாம், கட்சி தனியா நடத்தாத, ஒரு கட்சியில போய் சேர்ந்துரு, இருக்கிற கட்சியில சொல்லி பாரதிய ஜனதாவில் சேர்த்து விட்டேன். மயிலாப்பூர்ல ஒரு விழா நடத்தி அதில் ஜாயின் பண்ணான், இணைப்பு, கட்சி இணைப்பு. பிறகு பாரதிய ஜனதாவில் துணைத் தலைவர் கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால சொல்றேன். அவன் ஒரு பெரிய கேரக்டர், தஞ்சையன் ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர், சாதாரண ஆள் இல்லை. பாரதிய ஜனதாவில் வேகமா இருந்து எல்லாரோட நல்லா பேர் எடுத்துட்டே வந்தான். புதுக்கோட்டையில ஒரு கல்யாணம், பாரதிய ஜனதாவின் துணைத் தலைவராக இவரை கூப்பிடுறாங்க. இன்னைய முதல் அமைச்சர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினும் போறார் இந்த கல்யாணத்துக்கு. அவர் பேசுறதுக்கு முன்னால இவன் பேசுறான், தம்பி பேசுறான். பேசும்போது என்ன பண்ணிட்டான், நாளைக்கு இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வராக வரக்கூடிய தகுதி படைத்த மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்டான். இவன் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர், அவரு திமுக எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில். இல்ல அந்த துணிச்சல் பாருங்க, யாருக்காவது வருமா? அன்றைக்கு செஞ்சாச்சு சார் அவன் லைஃப். உடனே பாரதிய ஜனதா என்ன பண்ணுவாங்க, நீக்கிட்டாங்க. 2வது நாள் போன் வருது, நீ வந்து என்ன பாருன்னு மு.க. ஸ்டாலின் கூப்பிடுறாரு. இது நீக்கினார்னு ஒண்ணு அவர் கூப்பிடுறாரு, அந்த அன்பு உள்ளத்தை பாருங்க, நீ என் கட்சியில வர்றன்னு செய்தி தொடர்களை போட்டு இன்னைக்கு புரட்சி அவருக்கு வல்லதகரமா இருந்து பல நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க டிவி பேட்டியில பாத்தீங்கன்னா மேக்சிமம் முதலமைச்சருக்கும் தமிழக அரசு சாதனைகளை எடுத்து சொல்றதுல அவ்வளோ போல்டா சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் அந்த 2001 என் கூட இருந்தப்ப நான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம ஒரு மாதிரிமா சின்ன போய்க்கல்லாது தங்கமான தங்கச்சி, அப்போ கூட ஷூட்டிங்லாம் வருவான். அன்னைக்கு என்ன ஒரு மெம்பர் ஆக்குங்க படம் எடுக்கணும்னா, அப்பா கொஞ்சம் இரு, இப்போ வேணாங்க, இல்லைன்னா அப்போ நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பர் ஆக்கி விட்டேன். பிறகு நான் விநியோக சங்க தலைவரா 2000 போட்டி போடுறேன். அப்ப அங்க ஒரு தலைவர் சர்வாதிகாரம் சினிமாவை ஆட்சி படைக்கிறார். 17 வருஷமா அவரே தலைவர். ஒருத்தம் கூட நாமினேஷன் வாங்க முடியாது, க்ளோஸ். அப்ப நான் போய் முதல் முறையா போட்டி போட்டப்போ என் கூட இருந்து ஒரு 20 பேரை கூட்டு வந்து என் பக்கத்திலே இருப்பான். எனக்கு பெரிய பாதுகாப்பு, பிள்ளையா மட்டும் இல்லை, ஒரு பாதுகாவலாம் ஜெயிச்சேன். அப்போதான் விநியோக சங்கத்துடைய மாற்றம் வந்தது. இப்போ அங்கே மறுபடியும் தலைவராக இருக்கேன். ஆக அந்த அளவுக்கு என்னோடு என் பிள்ளையாக ஐக்கியமாகி என்னுடைய நலனில் பெரிய அக்கறை கொண்ட என் தம்பி இன்னைக்கு அவன் நினைச்சதை சாதிச்சிருக்கான். என்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னால அண்ணே நான் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு ஒரு படத்தை டைரக்டர் நம்பி யாருமே கொடுக்க மாட்டாங்க, தனஞ்சய் சொன்ன போல. ஆனா இப்படிப்பட்ட டைரக்டர் அடைய மாட்டாங்க. கௌரவம் நாராயணன் இப்படி ஒரு டைரக்டர் கிடைக்க மாட்டாங்க. எங்க ப்ரொடியூசர்ஸ்ல 75% நடுத்தரில் நிக்கிறதுக்கு பல டைரக்டர்கள் காரணம். அது தெரியுமா உங்களுக்கு?
செஞ்சு அப்படி